டைரக்டர் சங்கர் சார் எப்படி அவர் படத்தில் வர பாட்டுக்கு பிரம்மாண்டமாக ஒரு செட்டு போடுறாரோ அதேமாதிரி நம்மக்கிட்ட ஒரு ஸ்கோடா கையில் கஸ்டமர் ஒரு ஆடியோ பிரம்மாண்டமாக கேட்டிருந்தாரு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் அவங்க பண்ணுறது ஸ்டேஜ் ஆடியோ. ஸோ இந்த கஸ்டமர் நம்ம திருப்பூர்லேருந்து வந்திருந்தாரு. ஸோ நாங்கள் இனிஷியலாக டிஸ்கஷன் பண்ணும்போது அவர் எனக்கு ஒரு ப்ரீமியமான ஆடியோ பில்டு பண்ணி கொடுங்க, ப்ளஸ் சீட் கவர்ஸ் அண்ட் அதர் அக்சரிஸும் கேட்டிருந்தாரு. ஸோ இந்த கஸ்டமர் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தாங்க. இவரோட எல்லா வண்டிக்கும் நாங்கள் தான் ஆடியோ பண்ணி கொடுத்துருக்கோம். பட் இந்த வண்டி எங்கள் மேலே ஓவர் த்ரஸ்ட் பண்ணி நீங்களே டெலிவரி எடுத்து எனக்கு நல்ல ஆடியோ பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ இதில் நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணது ஒரு டேம்பிங். வண்டியோட கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆல்டெக்ஸோட கோல்டு சீரிஸ் 2.6 mm டேம்பிங் பிளேஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். அண்ட் இதில் ஸ்டீரியோ வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ பிராண்டோட ஒரு அட்வான்ஸ்ட் யூமிங்கிற ஒரு M11 மாடல் தாங்க பிளேஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். இது வந்து ஒரு 11.3 inch டிஸ்பிளேங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4GB RAM அண்ட் 64GB மெமரி கொண்டது. அண்ட் இது வந்து ஒரு OLED பேனலுங்க. ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும் இதோட டிஸ்பிளே அண்ட் பெர்ஃபார்மன்ஸும் டாப் நாச்சாக இருக்குங்க. அண்ட் இது கூட நம்ம ஸ்டெக்கோட MLG சீரிஸோட ஒரு 4-way ஸ்பீக்கர் ஃப்ரண்ட்லையும் அண்ட் 2-way ஸ்பீக்கர் ரியர்லையும் பிளேஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். அண்ட் இதை டிரைவ் பண்ணுறதுக்கு ஹெலிக்ஸோட M6 DSP கம் ஆம்பிளிஃபையர் போட்டு அண்ட் அதோட ஒரு ஹெலிக்ஸ் D4 ஆம்பிளிஃபையரும் அண்ட் JL ஆடியோ ஒரு மோனோ ஆம்பிளிஃபையரும் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் ஏ பிளேயர் ஃபேப்ரிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த விண்ட்ஷீல்டு ஒரு 4 சென்டிமீட்டருக்குள்ளேயே பண்ணி கொடுத்தோம் ஃபார் த சேஃப்டி டிரைவிங். அண்ட் இதில் நிறைய ஆம்பிளிஃபையர்ஸ் அண்ட் DSP இருக்கிறதுனால நம்ம ரியர் சீட்டுக்கு பின்னாடி ஒரு ப்ராப்பராக ஒரு ஆம்ப் ரேக் கிரியேட் பண்ணி அது ப்ரொஃபஷனலாக பிளேஸ் பண்ணி அண்ட் இதில் சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 inch JL ஆடியோ போட்டு அந்த ஆம்ப் ரேக் கூடயே ஒரு கனெக்டட் ஆகிற மாதிரி கன்சீல்டாக நாங்கள் வந்து ஃபேப்ரிகேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். அண்ட் இதில் கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு பிங்க் தீம் பேஸ் பண்ணி எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதனால் இது கம்ப்ளீட்டாக ஆம்ப் ரேக்குக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து ஏ பில்லர் பாடுக்கும் ஒரு பிங்க் தீம்னு நாங்கள் கிரியேட் பண்ணி அண்ட் ப்ரொஃபஷனலி நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த கஸ்டமர் நாங்கள் ரெகுலராக இவரோட லிசனிங் பேட்டர்னாலஜி எங்களுக்கு தெரியனால அவருக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணி அவரை பயங்கரமாக நாங்கள் ஹாப்பி பண்ணோம் இந்த வண்டியில். அண்ட் இதில் சீட் கவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமெரிக்கன் லெதர்னு சொல்லுவாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக இந்த சீட் கவர்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ரிமூவ் பண்ணி பஃபிங்லாம் பண்ணி ப்ராப்பராக அவருக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி இந்த சீட் கவர்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தோம். அண்ட் வண்டியோட இன்டீரியர் தீம் கொஞ்சம் நம்ம சீட் கவருக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணுறதுக்கு வேண்டி ஸோ நம்மளோட டேஷ்போர்டில் சில பார்ட்ஸும் அண்ட் டோர் ஹேண்டில்ஸில் இருக்க சில பார்ட்ஸும் அண்ட் நம்மளோட கியர் பாக்ஸ் கிட்ட சில பார்ட்ஸையும் நாங்கள் என்ன பண்ணோம் அந்த சீட் கவருக்கு ஏற்ற மாதிரியே மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தோம். அண்ட் இது கூட நம்மளோட ஆம்பியன்ட் லைட்டும் செட் பண்ணி அந்த வண்டியை ஒரு டாப் அண்டோட ஒரு ப்ரீமியமாக நாங்கள் காமிக்கிறதுக்கு வேண்டி பண்ணி கொடுத்துருந்தோம். கஸ்டமர் வாஸ் ஓவரால் வெரி ஹாப்பி வித் த அவுட்புட். ஸோ இது மாதிரி உங்கள் வண்டிக்கு ஆடியோ ரிலேட்டடான குவரிஸ் இல்லை இன்ஸ்டலேஷன் கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.